ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ல நடக்கிற இஷ்யூஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் வந்து இருக்கு. செபி சைட்ல இருந்து நிறைய விஷயம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட் சைட்ல இருந்து இன்னும் கொடுக்காம தான் வந்து இருக்காங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, செபி வந்து என்ன ஃபாரன்சிக் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு என்ன கேட்டாலுமே அதுக்கு நாங்கள் ஃபுல் கோஆபரேஷன் வந்து கொடுப்போம். இப்போ கரண்டா இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ இன்டர்ம் ஆர்டர் வந்து கொடுத்துருக்கீங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அது கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மேபி ஒரு 5ல இருந்து 6 நாள் வந்து ஆகலாம். பட் ஆனால் நாங்கள் வந்து ஃபுல் கோஆபரேஷன் வந்து கொடுப்போம். ரிமைனிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த நாளுக்குள்ள கொடுத்துருவோம். பட் ஆனால் நாங்கள் எங்களோட கோஆபரேஷன் ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்க சொன்னா 15.15 லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபாரன்சிக் ஆடிட் ரிப்போர்ட்ல வந்து நீங்க எடுத்துக்கங்க, பாத்துங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காரு. இங்க ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கம்பெனியோட சேர்மனான ராஜேஷ் மேத்தா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றதுக்கு ரெடி. அப்புறம் அவர் இன்னொரு விஷயத்தை கிளாரிஃபை வந்து பண்றாரு. இப்ப செபி வந்து என்னதான் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரேடிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் தான் வந்து ட்ரேடிங் பண்ண முடியாது, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது என்னோட ரூல்ஸா இருக்கு. மற்றபடி பிசினஸ்க்குலாம் எதுவும் சொல்ல, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட பிசினஸ் வந்து கண்டினியூ ஆபரேஷன்ஸ் வந்து போயிட்டே தான் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் இதுலயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு இவ்வளவு அமௌண்ட் வந்து நடந்திருக்கு பாத்தீங்களா, அது மெயினா நடந்தது வந்து இங்க வேல்காம்பி அப்படின்ற ஒரு பிசினஸ் வந்து இருக்கு. அந்த வேல்காம்பி பிசினஸ் தான் வந்து மேபி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து 900 டன்ஸ் ஆஃப் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவலா வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மேபி எபிட்டா ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக காமிச்ச மாதிரி இருக்கலாம். அது மேபி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸா வந்து இருக்கு. அந்த ஒரு ஓவர்சீஸோட சப்சிடரி அந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட அந்த ஒரு ஸ்கேம் வந்து வெளியே வந்தது. வெளியே வரும்போது செபி வந்து பாத்தீங்கன்னா இவங்கள கேஸ் வந்து அகைன்ஸ்ட் எடுக்க பார்த்தாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டாங்க. இன்னும் தராம வந்து இருக்காங்க. 5ல இருந்து 6 நாள் வந்து டைம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஓவர்சீஸ் சப்சிடரி இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ரெவன்யூ அதிகமா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இன்ஃபிளேட்டட் ரெவன்யூ வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது அதிகமா வந்து காமிச்சிருக்காங்க. நேற்றுக்கான நல்ல கோல்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா, சவரனுக்கு வந்து 3000 ரூபாய்க்கு மேல வந்து இறங்கி இருந்துச்சு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்க வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து கோல்டு வந்து இறங்கிட்டு தான் வந்து இருக்கு. 3ல இருந்து 4% கோல்டு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இறங்கி இருக்கு. நம்பூரோட மார்க்கெட்லயுமே வந்து இறங்கி இருக்கு. கோல்டு வந்து $4100 per ரவுண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கிடுச்சு. இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது. நம்பூர் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சவரனுக்கு நம்ம சொன்ன 3000 ரூபாய் வந்து இறங்கி இருந்துச்சு. 1,13,000 ரூபான்றது பர் 10 கிராம்ல வந்து இருந்தது. அங்கிருந்து இப்ப குறைஞ்சு 1,10,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கி இருக்கு. ஸோ இன்னமும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அதிகமான க்ரூட் ஆயில் பிரைசஸ், அப்புறம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இது எல்லாமே கோல்டு வந்து சாதகமான நியூஸ் இல்ல. அதனால கோல்டு வந்து இன்னும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குதான் வந்து சொல்றாங்க. இந்த ஒரு ரீசனால என்ன நடந்துச்சு? மணப்புரம், முத்தூட் ஃபினான்ஸ் 2 கம்பெனியுமே இறங்கி இருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் 7%, முத்தூட் ஃபினான்ஸ் 4% வந்து இறங்கி இருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வந்து விழுது அப்படின்னும் போது இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கோல்ட் லோன் கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களோட கோல்டு பிரைசஸ் வந்து அதிகமா இருந்த ரீசனால தான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஷேர் பிரைஸ் அதனால தான் வந்து ஏத்துனாங்க. கோல்டு பிரைசஸ் அதிகமா இருக்கும் போது சேம் அமௌண்ட் ஆஃப் கோல்டுக்கு அதிகமான கடன் வந்து கொடுக்க முடியும். பட் ஆனா இப்போ கோல்டு பிரைஸ் இறங்குற ரீசன்னால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. பட் ஆனா லோன் டு வேல்யூ பார்த்தால இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து வரல. மணப்புரம்லாம் வந்து ஸ்டேபிளாவே வந்து இருக்காங்க. ஸோ அதாவது இங்க கோல்டு லோன் வந்து கொடுத்துருப்பாங்களா ஒரு வேல்யூ, அதுக்கு கீழே வந்து இன்னும் கோல்டு வந்து இறங்க ஆரம்பிக்கல. ஸோ அந்த ஒரு லோன் டு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம்லயுமே கோல்டோட ஸ்டாக்ஸ் எதுவுமே கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இன்னும் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. சில்வர் பார்த்தாலுமே அதுவுமே வந்து ஒரு 4% மேல வந்து விழுந்திருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 11 மாசத்துக்கு முன்னாடி இங்க ரேலி வந்து ஆரம்பிச்சிச்சு சில்வர்ல. அப்படியே டக்கு டக்குன்னு ஏறி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சோ அதே லெவலுக்கு வந்து போயிடுச்சு. இங்க சில்வரோட பிரைஸ் வந்து 50% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிடுச்சு. ஆல் டைம் இருந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது 4 லட்சத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பர் கேஜி வந்து இருந்துச்சு. 4,20,000 ரூபாய் பர் கேஜி வந்து இருந்துச்சு. இப்போ வந்து 2,30,000 ரூபாய் பர் கேஜி வந்து இருக்கு. ஸோ சில்வரோட பிரைஸ் 4ல இருந்து 5% வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. இங்க சில்வர் ETF-ஆவும் விழுந்திருக்கு. கோல்டு ETF-ஆவும் பார்க்கும்போது நேற்றுக்கான நாள்ல வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு காமன் மேனா என்ன பண்ணலாம்? சில்வர் ETF பக்கம் வந்து போகாம இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கு. இது நம்ம வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கோல்டு ETF பக்கம் மட்டும் நம்ம வந்து போயிட்டே இருப்போம். இறங்க இறங்க வந்து நம்ம வாங்கிட்டே இருப்போம். அப்புறம் சிப்லா கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து இன்னோவேட்டிவ் மெடிசன்ஸ் அப்புறம் ப்ராடக்ட்ஸ் இதுல இருந்து மட்டும் எங்களுக்கு 10% டோட்டல் ரெவன்யூ வந்து வரணும் அடுத்த ஒரு 5 வருஷத்துல அப்படின்றது எங்களோட டார்கெட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இருக்க ஜெனரிக் மெடிசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு மெடிசன்ஸ். ஸோ அதுல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து வந்துட்டு இருக்கு. அதுல நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் வந்து அதிகம் குளோபல் லெவல்ல. ஸோ அந்த ஒரு பிசினஸை தாண்டி இனோவேட்டிவ் பிசினஸ்லயும் நாங்க வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணணும். அப்புறம் சிப்லாவும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இங்க ரெஸ்பிரேட்டரி டிவைசஸ், அப்புறம் வந்து அது வந்து அட்வான்ஸ்டான ரெஸ்பிரேட்டரி டிவைசஸ், அதுக்கப்புறம் இங்க இன்னேல்டு இன்சுலின் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புது மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல நாங்க உள்ள போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ல இருக்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் 4 வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து இன்னும் அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அதிகமா தயாரிக்க போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெனோரிடேடுன்ற ஒரு ட்ரக் வந்து இருக்கு இந்த கம்பெனி கிட்ட. அந்த ஒரு ட்ரக்ல இருந்து நிறைய ரெவன்யூ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதோட கீ சப்ளையர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதாவது இந்த யூஎஸ்எஃப்டியோட இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த இடத்துல அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா புது மெடிசன்ஸ் வந்து தயாரிக்க முடியாம இருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து சப்ளை வரல. ஸோ இந்த இடத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிப்லா நிறுவனம். ஸோ அதை வந்து இங்க ரீஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எஃப்ஐஎஸ் எல்லாருமே சவுத் இந்தியன் பேங்க் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க. மார்ச் 2025 அப்போ எஃப்ஐஎஸ் ஓட ஹோல்டிங் வந்து பார்க்கும்போது 11.96% வந்து இருக்கு.
அங்க இருந்து இப்ப மார்ச் 2026 அப்ப 24.21% எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் வந்து ஏறி இருக்கு. ஸோ 5 கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸா வந்து எஃப்ஐஎஸ் வந்து சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து பை பண்ணிட்டே போறாங்க. இது என்ன இண்டிகேட் பண்ணுது? லாங் டர்ம் growth வந்து பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் நல்லா இருக்கிறது வந்து இண்டிகேட் வந்து பண்ணுது. பிரைஸ் டு புக் இப்போ 1.1ல வந்து இருக்கு. இவங்களோட காம்படிட்டரான இந்த சிஎஸ்பி பேங்க், அப்புறம் வந்து இங்க ஃபெடரல் பேங்க், கர்நாடகா பேங்க் இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்கோட டர்ன் சொல்லி சூப்பரா வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 775 கோடி ரூபாய் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023ல இருந்தாங்க. அங்க இருந்து இப்ப ஃபினான்ஷியல் இயர் 2026ல 1455 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துல டபுள் பண்ணிருக்காங்க. டோட்டல் பிசினஸ் வந்து 15% வந்து ஏறி இருக்கு. கிராஸ் என்பி நெட் என்பி எல்லாமே குறைக்கிறாங்க. அசெட்ஸ் குவாலிட்டி வந்து சூப்பரா வந்து இருக்கு. ரெக்கார்ட் லெவல் ஆஃப் நெட் ப்ராஃபிட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2026ல வந்து மேக் பண்றாங்க. ஸோ அதனால சவுத் இந்தியன் பேங்க் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா வந்து இங்க எஃப்ஐஎஸ் கிட்ட வந்து இருக்கு. நம்மளுமே இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்க வேண்டிய டைமா தான் வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து இன்னும் 1.1 கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ புக் வேல்யூக்கு அண்டர்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த டைம்லயே கன்சிடர் பண்றது இங்க கரெக்டா தான் வந்து இருக்கு சவுத் இந்தியன் பேங்க்ல. ஸோ எஃப்ஐஎஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா நமக்கே தெரியும். ஸோ அந்த ஒரு பேங்க்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு. அடுத்தது ஆர்பிஐ வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இங்க டாலர் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எடுத்துட்டு வராங்க. டாலர் டெபாசிட் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கீமா வந்து இருக்கு. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா பேங்க்ஸ் எல்லாருமே எஃப்சிஎன்ஆர்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட்ஸ் வந்து ரைஸ் பண்ணிப்பாங்க. ஃபாரெக்ஸ் ஸ்வாப்போட அந்த ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கும். ஸோ இதனால வந்து அதிகமான ஃபாரின் கரன்சிஸ் வந்து உள்ள எடுத்துட்டு வர முடியும் இந்தியாவுக்கு. ஸோ இது மூலமா மட்டும் 60ல இருந்து 70 பில்லியன் டாலர் வந்து உள்ள வரும் அப்படின்றது இருக்கிற நோட்டா வந்து இருக்கு. ஸோ அப்படி அந்த 60ல இருந்து 70 பில்லியன் டாலர் உள்ள வந்தது அப்படின்னும் போது இப்ப இருக்க ருப்பியோட வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் ஏறி 90ல இருந்து 93 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் பர் யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா. ஸோ இந்த ஒரு மூவ் வந்து எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப டாடா கன்சூமர் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இப்ப இந்த பினான்சியல் 2027ல அதிகமான சேல்ஸ் வால்யூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்றது இவங்களோட பிளானா வந்து இருக்கு. அதிகமான சேல்ஸ் வால்யூம் அது கூட சேர்ந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் இந்த கம்பெனி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. 600 கோடி ரூபாயில இருந்து 700 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. புது டீ ஃபேக்டரி ஒன்று போடுறாங்க. அங்க வந்து 2000 எம்டி கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 20,000 கோடி ரூபாய் வந்து தாண்டிட்டாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 20% மேல வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு பினான்சியல் 2026ல. இன்னும் அவங்க வந்து இந்தியா வந்து பிலீவ் பண்றாங்க. ஸ்ட்ராங்கான டெமோகிராபிக்ஸ், அப்புறம் வந்து இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட growth, அப்புறம் வந்து இங்க மக்களோட கன்சூம்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால டிஜிட்டல் காமர்ஸ் growthல நாங்க வந்து போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா கன்சூமரோட பிளான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். எம்ஜி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எம்ஜி மோட்டார்ஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவி சேல்ஸ் வந்து 4,950 யூனிட்ஸ் வந்து வித்திருக்கதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. பட் ஆனா மார்க்கெட் ஷேர் வந்து 31%ல இருந்து 18% இறங்கி இருக்கு. என்ன ரீசன்? டாடா மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஷேரை ஏத்திட்டாங்க. 34%ல இருந்து 38% மார்க்கெட் ஷேர் வந்து ஏத்திட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் வந்து அதிகமாயிட்டே போகுது. 10,200 வண்டி வந்து வித்திருக்காங்க. மஹேந்திராவுமே அதே தான் வந்து பண்றாங்க. மார்க்கெட் ஷேர் ஏத்துறாங்க. 21% இருந்து 23% ஏத்துறாங்க. இவங்க கிட்ட XEV 9e அப்புறம் BE6 அந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் தென் எம்ஜி வந்து ஒரே ஒரு வண்டியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அந்த வின்சார்ன்ற வண்டியை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இங்க டாடா மஹேந்திரால மல்டிபிள் ஆஃப் இவி வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. அதனால மார்க்கெட் ஷேர் வந்து இங்க டாடா வந்து இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஓன் பண்றாங்க. அதிகமா மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறாங்க. அடுத்ததான் மஹேந்திரா இருக்காங்க. எம்ஜி மோட்டார் அதிகமா சேல்ஸ் நடத்தினா மார்க்கெட் ஷேர் வந்து விழுது. ஜோகா கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா நத்துல்லா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சர்வர். இது வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம ஏஐ அப்புறம் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான எஃபிஷியன்சி வந்து உருவாக்கி கொடுக்குற மாதிரி இது வந்து இருக்க போகுது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப டேட்டா சயின்ஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிற அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாம இங்க வந்து யூஸ் பண்ணிக்கும் போது டோட்டலா நடக்கிற அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட காஸ்ட் வந்து 20ல இருந்து 30% வந்து குறையும். பவர் கன்சம்ஷன் வந்து 12ல இருந்து 18% குறையும். நம்ம எல்லாருமே டிபெண்ட் அதிகமா ஆயிட்டு இருக்கிறது வந்து கிளவுட் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே இங்க வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ அங்கிருந்து டிபெண்டன்ஸ் குறைக்கிற விதமா இது வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு சிஸ்டம்குள்ள இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹார்ட்வேருக்கு தேவையான மதர் போர்டு, பயோஸ், அப்புறம் ஃபிர்ம்வேர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு 5 பேட்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓலா எலக்ட்ரிக் கம்பெனியை பொறுத்தவரை இங்க வந்து விழுந்துகிட்டே தான் வந்து இருக்கு. அவங்களோட வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது. சேல்ஸ் நம்பரை பார்த்தாலும் குறைஞ்சிக்கிட்டே வந்து டூ வீலரோட மார்க்கெட் ஷேர் ஈவில வந்து பார்க்கும்போது குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது. கம்பெனி ஸ்டில் லாஸ் மேக்கிங்கா வந்து இருக்காங்க. ஸோ இந்த டைம்லயுமே நிறைய விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனி பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டரா இருக்கு. இப்ப ஐடி கம்பெனி பத்தி டீட்டெயிலா ஒரு ஆர்டிகல் வந்து போட்டுருந்தாங்க. 10 minutes ஆஃப் ரீடபிள் ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. அதுல டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக், விப்ரோ இந்த மாதிரி 4 ஸ்ட்ராங்கான growth pillars மேல நம்ம ஏன் பெட் கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுல அவங்க சிம்பிளா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனி வந்து ஏஐ ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு. அப்புறம் ஏஐல இருந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபோசிஸ் கிட்டமே டாப் சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அவங்களுமே அவங்க எம்ப்ளாயிஸ் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. HCL டெக்குமே இதே மாதிரி வந்து ரோபோட்டிக்ஸ் அப்புறம் வந்து ஏஐல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து ட்ரெயின் பண்றாங்க. விப்ரோ பொறுத்தல டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியா வந்து இருக்கு. அவங்களுமே வந்து ஏஐல வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனா டாப் 4 ஐடி கம்பெனிஸ்ல வந்து பெட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிகல் அதான் டீட்டெயிலா வந்து இருக்கு. சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் கம்பெனியோட ஐபிஓ 275 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருச்சு. 43% பிரீமியம் வந்து லிஸ்டா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 30% மேல. பட் ஆனா அதுக்கும் மேலே வந்து லிஸ்டா இருக்கு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இல்ல நீங்க வந்து லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான்.
ஸோ இந்த ஒரு கம்பெனியை இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறது பெட்டரா இருக்காது. ஏற்கனவே ஐபிஎல் கிடைச்சவங்க லாங் டர்ம் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு மேல ஓன் பண்ண போறீங்க அப்படின்னா அப்படியே வச்சிருக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணா அது சூப்பராகவே வந்து நடந்துருச்சு. இப்போ ஃபர்தரா வரப்போற ஐபிஎஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முத்தூட் ஃபின்காப்போட ஐபிஓ 4000 5,000 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. 25,000 28,000 கோடி ரூபாய் வேல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி உள்ள வராங்க. கம்பெனி வந்து 56,000 கோடி ரூபாய்க்கான அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ரெவன்யூ 8,000 கோடி ரூபாய், ப்ராஃபிட் வந்து 1,600 கோடி ரூபாய். ஃபினான்ஷியலா 2026 வந்து பண்ணிருக்காங்க. சிங்கிள் கோல்ட் லோன் பிசினஸ்ல இருந்து டைவர்சிஃபை பண்ணி மல்டி ப்ராடக்ட் என்பிஎஃப்சி கம்பெனியா மாறுறாங்க. டிஜிட்டல் ஃபின்டெக் மாடலாவும் மாறுறாங்க. முத்தூட் ஃபின்காப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுல 7 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே ஆப் மூலமே வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியில் எல்லாமே நல்லா இருக்கு. பாப்போம் இந்த ஐபிஓ வந்து வரட்டும். ஜெப்டா கம்பெனியோட ஐபிஓவும் வந்து இருக்கு. 59,000 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து பர்ன் பண்ணிட்டே வந்து இருக்காங்க. ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் வந்து இருக்காங்க. பட் ஆனா இங்க ரெவன்யூ வைஸ் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியோட டிபெண்டன்ஸ் வந்து எதுல நம்பி இருக்கு அப்படின்னா இங்க ஆப்போட யூசர்ஸை பொறுத்தல அது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் ரீட்டைன் வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னா இவங்களோட மார்க்கெட் காம்படிஷன் ஹெவியா இருக்கு. பிளிங்கிட், அப்புறம் சிவியோட இன்ஸ்டாமார்ட், அப்புறம் இங்க பிக் பாஸ்கெட் எல்லாருமே மார்க்கெட்ல ஹெவி காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து விட்டுறக்கூடாது. லாஸ் மேக்கிங்கா இருந்தாலுமே இன்னும் கேஷ் பர்ன் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. அதனால ஐபிஓ வந்து வராங்க. இந்த ஒரு ஐபிஓ பொறுத்தவரை நம்ம வந்து லாங் டர்ம்ல கண்டிப்பா ஓன் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் டர்ம்ல லிஸ்டிங் இருக்காம மட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது லலிதா ஜுவல்லரியோட அந்த ஒரு ஐபிஓ வந்து திரும்ப ரீஸ்டார்ட் வந்து பண்றாங்க. அந்த ஒரு டாக்ஸ் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1,700 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ வந்து வரப்போதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட அந்த ஒரு ரெவன்யூமே பார்க்கும்போது 16% வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆயிட்டு வராங்க. சிஏஜர் வைஸ்ல 16% வந்து க்ரோ ஆயிட்டு வராங்க. அரௌண்ட் 70-75% ஆஃப் த ரெவன்யூ வந்து கோல்டு ஜுவல்லரியில இருந்து மட்டும் தான் வருது. ஸோ அதிகமாக டிபெண்ட் ஆயிருக்கிறது கோல்டு பிரைசஸ் நம்பி தான் டிபெண்ட் ஆயிருக்காங்க. கம்பெனி வந்து ஒரு 600 கோடி ரூபாய்க்கான லீகல் கேசஸ் வந்து மாட்டியிருக்காங்க. அப்புறம் 1000 கோடி ரூபாய்க்கான டாக்ஸ் டிஸ்பியூட் வந்து இருக்கு. இது எல்லாமே நெகட்டிவான கன்சர்னா வந்து இருக்கு. ஸோ பாப்போம் இந்த ஒரு ஐபிஓ உள்ள வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ஐசி கம்பெனியோட ஐபிஓ 15% வந்து பாத்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர் வந்து ஏறி இருக்கு. ஸோ ஓவராலா வந்து பார்க்கும்போது 172% லாங் டர்ம் கெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கிரே மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து இப்போ பார்க்கும்போது ₹2,015 பர் ஷேர் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஐபிஓ வந்து ஹை வேல்யூபிளான ஒரு ஐபிஓ வந்து வரப்போகுது. அப்புறம் இந்த ஒரு பிசினஸ் பொறுத்தல ஒரு நல்ல ஒரு பிசினஸா வந்து இருக்கு. அசெட் லைட் மாடலா வந்து ஒர்க் ஆகுறாங்க. என்எஸ்சி வந்து இங்க ட்ரேடிங் ஃபீஸ், அப்புறம் லிஸ்டிங்கான ஃபீஸ், அப்புறம் டேட்டா, அப்புறம் வந்து இண்டெக்ஸ் சர்வீசஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதிகமான வந்து மார்ஜின் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. லோவான கேபெக்ஸ்ல கேஷ் மிஷினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிசினஸ் வந்து இருக்கு. என்எஸ்சியோட அந்த ஒரு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலா 2026 மட்டும் 10,000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஐபிஓக்காக நம்மளும் வந்து வெயிட் பண்ணுவோம். லிஸ்டிங் எனக்காக பார்க்கலாமா இல்ல அப்படின்னா லாங் டர்முக்காக பார்க்கலாமான்றது அந்த டைம்ல இந்த கம்பெனியோட வேல்யூஷன்ஸ் பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிப்போம். இங்க வந்து லாங் டர்ம் ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு கம்பெனி தான். பட் ஆனா அந்த டைம்ல வேல்யூஷன்ஸ் அதிகமா வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இறக்குவாங்க ஒரு நாள். அதனால நம்ம அந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ண தேவை, இறங்கும்போது கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல லிஸ்டிங் எனக்காக மட்டும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. இப்போ வேர்ல்ட் நியூஸ் என்னவா இருக்கு? இன்னமும் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசல் தான் வந்து இருக்கு. ஈரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் க்ளோசல் தான் நாங்க பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யூஎஸ் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் வந்து நடத்துறதா சொல்றாங்க. ஈரான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே மாதிரி நாங்க வந்து டார்கெட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்புறம் இங்க ஈரானுமே நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ பிரெண்ட் கூட பொறுத்தல அது வந்து $93-95 பெர் பேரலா வந்து இருக்கு. ஸோ யூஎஸ் இன்ஃபிளேஷனை பொறுத்தல அதுவுமே வந்து ஏறிட்டு தான் வந்து இருக்கு. அப்புறம் ஆயிலோட பிரைசஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறிட்டே தான் வந்து இருக்கு. இன்னும் அந்த பிரச்சனை வந்து முடியிற மாதிரி வந்து தெரியல. இன்னைக்கா நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? ஃபிளாட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓப்பனிங் டைம்ல கண்டிப்பா ஃபிளாட்டா தான் வந்து இருக்க போகுது. ஆனா ஏசியன் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் வந்து ரெண்டுமே டிராப்ல இருக்க ரீசனால மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கோல்டு பிரைஸை பொறுத்தவரைக்குமே இங்க இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து நேற்றுக்கான நாள்ல 2,000 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து 3,000 கோடி ரூபாய்க்கு பை பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் ரெண்டு பொறுத்தல இன்னும் வீக்கா தான் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் வந்து இறங்க தான் போகுது. ஸோ அது இருக்கிற விஷயமா வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.